உலகிற்கு நம் மறைக்கப்பட்ட சித்த மருத்துவ ரகசியங்களை சொல்வது உங்கள் டாக்டர் விஜய். வாழ்க்கை ஒரு சுழற்சி முறையே. மேல இருக்கிறவன் கீழே வரதும் கீழே இருக்கிறவன் மேல போறதும் சகஜம். இது அது இல்ல. வாழ்க்கை ஒரு வட்டண்டா. இங்க ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்குறவன் ஜெயிப்பான். வெல்கம் டு மாஸ் ஹெல்த் பிளஸ். இன்னைக்கு கீழ் நோக்கி இருக்கும் நம் மருத்துவம் அடுத்து மேல் நோக்கி வரும் காலம் வந்துவிட்டது. மேலை நாடுகள்லையும் நம் மருத்துவத்தோட மகிமை என்னங்கிறது புரிய ஆரம்பிச்சிருச்சு. அதனால மக்களே விழித்துக் கொள்ளுங்கள். உண்ணும் போது உயரளத்தை உயர வாங்கி உறங்குகின்ற போதெல்லாம் அதுவே ஆகும். பெண்ணின் பால் இந்திரியம் விடும்போதெல்லாம் பேணி வலம் மேல் நோக்கி ஆபத்தில் நில்லு. தின்னும் இலை காய் மருந்தும் அதுவே யாகும். தினந்தோறும் அப்படியே செலுத்த வல்லார் மண்ணுளி காலம் மட்டும் வாழ்வார் பாரு. இப்பேற்பட்ட சித்தர்களின் ரகசியம் ஏன் இன்னைக்கும் நம்ம கிட்ட ரகசியமாவே இருக்கு? ஆங்கிலேயர்கள் நம்மை விட்டு சென்றாலும் அவர் ஆளுமை நம்மை விட்டு செல்லவே இல்லை. அவர்களின் மொழிக்கும் மருத்துவத்திற்கும் நாம் இன்னும் அடிமையாகத்தான் வாழ்கிறோம். எந்த மருத்துவமும் குறை நிறையோடு வருவதில்லை. எந்த நேரத்தில் எந்த மருத்துவத்தை எடுத்தால் நாம் நன்றாக வாழ்வோம் என்ற நெறிமுறை உள்ளது. ஆங்கில மருத்துவத்தை எமர்ஜென்சி மெடிசனாகத்தான் நம் இந்தியாவுக்குள்ளே வந்தது. அத்தியாவசியமாக மாறிவிட்டதால் எப்பேற்பட்ட வியாதிகளுக்கு நாம் அடிமையாகி உள்ளோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். மருத்துவர்களிடம் ஏன், எதற்கு, இன்னும் எத்தனை நாள் அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்கிறோமா? விருந்தும் மருந்தும் 3 நாள் அப்படிங்கிற பழமொழியே நம்ம ஊர்ல இருக்கு. ஆனா இன்னைக்கு எந்த வியாதி எடுத்தாலும் இத்தனை வருஷம் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன்னு சகஜமா சொல்றோம். இதுவே ஒரு பெரிய நோய் அப்படின்னு நமக்கு புரியலையா? முன்னாடி எல்லாம் கிராமங்கள்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம், 95 வயசுக்கு மேல வயசாயிருச்சு, படுத்த படுக்கையா இருக்காங்க, வாயில பால் ஊத்தணும், உடல் உறுப்புகள்லாம் செயலிழந்து போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளும் போய் ஊத்திருக்கோம். அதெல்லாம் சின்ன வயசுல கேள்விப்பட்டது. இப்ப எத்தனை மரணங்களை அத மாதிரி நீங்க பாக்குறீங்க? ஏன் அப்படி இல்லை அப்படின்னா, எமர்ஜென்சியா எடுக்கப்பட்ட மருந்துகள் எல்லாம் அத்தியாவசியமா மாறி மனித வாழ்க்கைய 70 வயசுக்குள்ளே முடிய வைக்குது. பயம்தான் நம்மளோட மிகப்பெரிய நோய். நோயை பற்றிய அறியாமையும் ஒரு நோய் தான். மருத்துவர்கள்ட்ட எனக்கு எந்த நோய்க்காக நீங்க இந்த மருந்தை கொடுக்குறீங்க, எவ்வளோ நாள் எடுத்தா எனக்கு குணமாகும் அப்படிங்கிற கேள்வியை மக்கள் கேட்கறதே கிடையாது. யார் எதை கொடுத்தாலும் எந்த ஆராய்ச்சியும் செய்யாமல் அதுக்கு ஏதாவது பக்க விளைவு வருமா வராதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்காமலே பல வருஷம் எடுத்து நம்ம ஆயுசை சுருக்கிக்கிறோம். சித்தர்களின் ரகசியங்களில் முக்கியமான ஒன்றான ரசசாஸ்திரம் மூலம் நாம் தயாரிக்கும் மருந்தானது பல வியாதிகளை குணமாக்கும் வல்லமை மிக்கது. இதன் தன்மையை கொண்டு தீராத வியாதிகளையும் நாம் தீர்க்கலாம். மறந்த நம் மருத்துவத்தை பேணி காப்போம். நம் காலம் இதோடு முடிந்து போகாது. அடுத்து வர வீடியோஸ்ல இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய சப்ஜெக்டை நம்ம டிஸ்கஷன் பண்ணுவோம். ஸோ மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம மாஸ் ஹெல்த் பிளஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.